வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த ஆவடிக்குமார் அவர்களும் திமுகவை சேர்ந்த எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களும் தான் நமது சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள். வணக்கம். நேற்று ஒரு பரபரப்பான செய்தியாக சொல்லப்பட்டது நெடுஞ்சாலைகளில், மாநில நெடுஞ்சாலை மற்றும் மத்திய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி இது முழுமையாக எங்களுக்கு தான் இந்த வெற்றி சேரும், அதற்காக முழுமையாக நாங்கள் பாடுபட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. அதில் அவர்கள் இன்னொரு செய்தியும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, இந்த வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆனால் தமிழக அரசு முழுக்க முழுக்க இந்த வழக்குக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறாங்க. அதாவது, மாநகராட்சி பக்கத்தில் இருக்க கடைகளை மூட முடியாது, மதுக்கடைகளை மூட முடியாது, நகராட்சி பக்கத்தில் இருக்க நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை மூட முடியாது, வருமானம் பெரிய அளவில் பாதிக்கும், இது போன்ற வாதங்களை வைத்து இந்த தீர்ப்பு வருவதற்கு அவர்கள் முற்றுக்கட்டையாகவே நின்றாங்க. இருந்தாலும் பாமக வெற்றி பெற்றது. உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது ராமதாஸ் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அதில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதும் தன்னால் தான் அது நடந்தது. இன்னும் சொல்லப்போனால், ஏறத்தாழ இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நடந்த அனைத்து நல்ல காரியங்களும் ராமதாஸால் தான் நடந்தது. கெட்ட காரியங்கள்லாம் மற்றவங்களால் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அறிக்கை விடக்கூடிய தைரியம் நான் சொல்கிறேங்க, சொல்லக்கூடியவர். அதனால் இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியத்தை தரலை. ரெண்டாவது, இந்த தீர்ப்பு ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த தீர்ப்பு இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கின்ற நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கின்ற 100 மீட்டர் இடைவெளியில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. அது போக்குவரத்து விபத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதுதான் இந்த பொதுநல வழக்கினுடைய தன்மை. அதை ஒட்டி தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கு. அதிலேயே கூட 20,000த்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளில், நகரப்பகுதிகளில் கூட 220 மீட்டருக்குள்ள அந்த கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயும் ஒரு விலக்கு தந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் விலக்கு தந்திருக்காங்க. ஆந்திராவில் செப்டம்பர் மாதம் வரைக்கும், தெலுங்கானாவில், ஆந்திராவிலும் விலக்கு தந்திருக்காங்க. சில இந்தியா முழுக்கும் இருக்கிற அடிப்படை இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் 1 கிலோமீட்டருக்குள்ளே 100 கடை 200 கடை இருக்குது ஒரு அந்த நெடுஞ்சாலையிலேன்னு சொல்லிலாம் விளம்பரப்படுத்தியிருக்காங்கன்றதெல்லாம் வழக்கில் விவாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஏதோ தமிழ்நாட்டில் இவங்க ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கினால ஒரு பெரிய தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறதும். ரெண்டாவது, இது முழுக்க ஏதோ மதுவிலக்கு சார்ந்த ஒரு வழக்கு அல்லது மதுவிலக்குக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ற கருத்தை உருவாக்குவதும் சரியானதில்லை. ஏன்னா இது நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு, அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளில் நாங்கள் தலையிட முடியாது. அதனால் இது ஒரு விபத்து, நெடுஞ்சாலையில் இருக்கின்ற அந்த கடைகளால் அந்த குடிப்பழக்கம் உள்ளவர்கள் குடிப்பதனால் அவர்கள் விபத்தை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்ற புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் தரப்பட்ட தீர்ப்பு. இது முழுக்க மதுவிலக்கு கொள்கை சார்ந்து அல்லது மதுவிலக்கு கொள்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு. மதுவிலக்குன்னு போக வேண்டாம். அதாவது அவர்கள் இதை தமிழக அரசு சொன்னதுக்காக நான் சொல்ல, தமிழக அரசு முன்வைந்து செய்திருக்கணும், ஆனால் செய்யவில்லை. ஆனால் கூடிய மட்டும் இந்த தீர்ப்பு வராமல் தடுப்பதற்கான எல்லா வாதங்களையும் தமிழக அரசு முன்வைத்ததே அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்குமான தீர்ப்பு. அதை இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். இந்த தீர்ப்பை எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தி இருக்கின்றன, அதுதான் உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக மதுவிலக்கை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏறத்தாழ 1000 கடைகள் இந்த இடைப்பட்ட காலத்தில் மூடப்பட்டிருக்கின்றன. அடுத்து தொடர்ந்து அதற்கான முயற்சிகளில் எடுத்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு தேவை என்பதை உணர்கிறோம். ஆனால் அதை நோக்கி பயணிக்கிறோம். படிப்படியான மதுவிலக்கு தான் அரசினுடைய கொள்கை. அந்த இலக்கை நோக்கி அரசாங்கம் போயிட்டு இருக்கு.
அதனால இது இன்றைக்கு நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கின்ற இடங்களில் இருந்த கடைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அதுதான் இல்ல தீர்ப்பு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி ஆகணும். ஏன்னா நிச்சயமா நடைமுறைப்படுத்திட்டாங்க, படுத்தி ஆகணும். இல்ல அவர் என்ன வைக்கிறாருன்னா இதை அவர்களாக செய்திருக்கணும். ஆனா உச்சநீதிமன்றம் சொல்லியும் இவர்கள் பதில்வாதம் தான் செய்யறாங்க, செய்ய முடியாது, வருமான இழப்பு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட நிச்சயமா இந்த கடைகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடைகள் மாற்றப்படும் என்பதுதான் உண்மையை தவிர கடைகள் மூடப்படும் என்பது சரியானது. இந்த வாதத்தை அவங்க குற்றச்சாட்டை வச்சாங்க, நீங்களே அதை சொல்லியிருக்கீங்க. இப்பயும் கடைகள் எண்ணிக்கை குறையாது, இந்த பகுதியிலிருந்து இன்னொரு ஒரு மக்கள் நெருக்கம் உள்ள பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கு, அதை செய்யக்கூடாதுன்னு ராமதாஸ் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இல்ல நெடுஞ்சாலையிலிருந்து எடுத்துட்டு திருப்பி நீங்க இன்னொரு பகுதி கொண்டு வரக்கூடாது. அப்போ ராமதாஸ் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறாருன்னா இந்த தீர்ப்பு அதை நோக்கிய தீர்ப்பு இல்லைன்றதை அவர் உணர்றாரு. ஆக அரசாங்கம் தான் செய்ய முடியும். இப்போ இந்த தீர்ப்பு அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாதுன்றதை உணர்றாருல. ஆக அதுதான் சொல்ல வர. இது அப்புறம் வெற்றின்னு எப்படி சொல்லுவாரு? அதனால சட்டப்படி நீங்க பேசுறது ரொம்ப சரி. அதான் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடாது, அதை நாங்க செஞ்சிடறோம். ஆனா இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதன்படி இந்த தீர்ப்புல இல்ல. நீங்க சொல்றது சரிதான். அப்ப மதுக்கடைகள் மூடல் நடக்காது, இடமாற்றம் தான் நடக்கும். நிச்சயமா இடமாற்றம் தான் நடக்கும். ஏன்னா இந்த 1000 கடைகள் மூடப்பட்டன, அந்த கடைகள் மறுபடியும் வராது. இது படிப்படியாக மதுவிலக்கு என்ற கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா கடைகளும் மூட வேண்டும் என்பதோ மூடப்படும் என்பதோ அரசாங்கத்தினுடைய இன்றைய முடிவில்லை. அவர் ரொம்ப நேர்மையாவே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்குறேன். இந்த சிக்கலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ வெளிப்படையாக பார்த்தா 3321 கடைகள் பாமக கிடைத்த வெற்றி மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆவடிக்குமார் சார் சொல்றாரு, சட்டப்படி அந்த தீர்ப்பை நாங்கள் நிறைவேற்றிடுவோம், இது மூடப்படாதுங்க, இடம் மாறி இருக்கும், நெடுஞ்சாலையிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறுமே தவிர வேற வழி இல்லை, இதுதான் உடனடி மாற்றா செய்ய முடியும்னு அவர் வெளிப்படையாக சொல்றாரு. இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க? நண்பர் ஆவடிக்குமார் அவர்கள் தன்னுடைய அரசினுடைய நிலைப்பாட்டை அவர் நேர்மையாக முன்வைக்கிறார், மறைக்காமல் முன்வைக்கிறார். அதற்காக நான் அவருடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்வி, இந்த அரசு இந்த விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்கிறதா என்பதுதான். நண்பர் ஆவடிக்குமார் நிச்சயமாக நேர்மையாக பேசுகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன விஷயம் என்று சொன்னால், நீதிமன்றம் இந்த உத்தரவை இப்பொழுது கொடுக்கவில்லை. பல முறை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகளை அகற்றும்படி தொடர்ச்சியாக வற்புறுத்துகிறது, கண்டிக்கிறது, தொடர்ந்து உத்தரவுகளை கொடுக்கிறது. அதை தமிழக அரசு தொடர்ந்து புறக்கணிக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அரசு அல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலிருந்தே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் அப்படி அல்ல. நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கினால் அந்த மாநில அரசுகள் அதை மதிக்கின்றன, அவற்றை நிறைவேற்ற முயற்சிக்கின்றன. ஆனால் இவர்கள் தொடர்ந்து மறுத்து வந்திருக்கிறார். ஆனால் இன்னொரு புறம் நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு வாக்கியத்தை சொல்கிறீர்கள் என்றால், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால், ஒரு நீதிமன்றமே உத்தரவிட்ட போது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைகளை அவர்கள் மூடினேன் என்று சொன்னவர்கள் நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகு இப்பொழுது நீதிமன்றமே பூட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதை ஏன் அவர்கள் செய்ய மறுத்தார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இது மட்டுமல்ல, நீங்கள் சசி பெருமாள் டாஸ்மாக் கடைகளுக்காக எதிராக போராடி இறந்து போனாரே, அவருடைய கோரிக்கை என்ன? அவர் பல விஷயங்களை அவர் வைத்து, அதாவது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்றெல்லாம் அவர் கோரினால் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீதிமன்றமே உத்தரவிட்ட மூட சொன்ன ஒரு அங்கீகாரம் இல்லாத கடையை மூட சொன்னார்கள். அதையே இவர்கள் மூட மறுத்தார்கள். ஒரு அரசினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த மதுவிற்கு எதிராக அது நீதிமன்றம் போராடினாலும் சரி, தனிநபர்கள் போராடினாலும் சரி, அது தங்கள் ஆட்சிக்கே எதிராக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்களே ஒழிய, இதில் பொதுமக்களுடைய ஒரு நலன் இருக்கிறது, பொதுமக்களுடைய உண்மையான கோரிக்கை இருக்கிறது. இன்றைக்கு விபத்துகள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான குடும்பங்கள், பெரும்பாலான தமிழக குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக சீரழிந்து போயிருக்கின்றன. மதுப்பழக்கம் படிப்படியாக அதிகரித்து இன்றைக்கு அது ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் நீதிமன்றம் இதை கணக்கில் எடுக்கிறது. நாளைக்கு இது இதோடு நிற்காது. நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா, அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவுகளில் தலையிட முடியாது, விபத்துகளை அடிப்படையாக கொண்டு இது போன்ற ஒரு முடிவை நீதிமன்றம் எடுக்கிறது என்று நண்பர் ஆவடிக்குமார் சொல்கிறார். உண்மை. இதே இன்னொரு விஷயம் எடுத்துக்கொள்வோம். திடீரென நீங்கள் குடும்ப வன்முறை பெறுகிறது என்றோ, அல்லது நிறைய பேர் இது போன்ற மதுவினால் ஏற்படுகிற நோய்களினால் பெரும் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்றோ ஒரு வழக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதும் கூட இதே அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு முடிவை நோக்கி செல்ல முடியும். மனிதர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளின் அடிப்படையில் நீதிமன்றம் தலையிட முடியும் என்று சொன்னால், வேறு பல பாதிப்புகளின் அடிப்படையிலும் தலையிட முடியும். ஆகவே இந்த விஷயத்தில் மதுவினால் நாம் பெறக்கூடிய அரசினுடைய வருமானத்தை விட மக்களுக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பு, உடல்நல பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் இதில் தலையிடுகிறது. ஆனால் இந்த அரசிற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது.
இது அரசினுடைய எவ்வளவு உத்தரவுகளை மதிக்காமல் புறக்கணித்திருக்கிறது என்பதற்கு மதுவில் மட்டுமல்ல எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. நீதிமன்றத்தினால் அதிகமான கண்டனங்களை மதுக்கடைகள் பிரச்சனைங்கிறது 2011 அதிமுக ஆட்சிக்கு முதல்ல இருந்தே அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது மக்களிடமிருந்து ஒரு கோரிக்கை வருகிறது. திமுக ஆட்சியிலும் இதே போன்ற பிரச்சனைகள். ரெண்டு விஷயங்கள். முதலில் இந்த அளவிற்கு மதுக்கடைகள் அதிகமாக திறக்கப்படவில்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு கோரிக்கை வருகிறது மக்களிடமிருந்து, மதுக்கடைகளுடைய நேரத்தை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கோரிக்கை வருகிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை ஏற்றதை குறைக்கிறார். ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நீதிமன்றமே உத்தரவிடுகிறது. இவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு விருப்பம் இருந்திருந்தால் அந்த கடைகளை ஏன் நீதிமன்றம் இவ்வளவு கடுமையாக நேரடியாக தலைவிட்டு ஒரு முடிவை எடுக்கிற அளவிற்கு இவர்கள் ஏன் அதை தாமதித்தார்கள் என்பதுதான் கேள்வி. ஆக நீதிமன்ற உத்தரவுகளை இது மதிக்கக்கூடாது. அது டாஸ்மாகாக இருந்தாலும் சரி, அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருந்தாலும் சரி, இழுத்தடிப்பது, அதிகபட்சமாக அந்த உத்தரவுகளை நீர்த்து போக செய்வது, இது போன்ற விஷயங்களைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அதிமுக மீதான செயல்பாடு மீதான விமர்சனமா அதை தொடர்ச்சியா கொண்டு போறீங்க. நான் கேட்பது, இப்ப நீங்க நெடுஞ்சாலையிலிருந்து மூட சொல்லிவிட்டு, அவர் இப்ப வெளிப்படையா தான் சொல்றாரு, எங்களால இப்ப இதுதான் முடியும்னு. நெடுஞ்சாலைகளை மூடக்கூடாது, திறக்கக்கூடாது, அதான் நீதிமன்ற உத்தரவு, கண்டிப்பா நாங்க நிறைவேற்றிடுவோம், கண்டிப்பா அது இடமாற்றம் நடக்கும். நேற்றே கோவையில் மதுக்கரை பகுதியில் மிகப்பெரிய அளவில் பெண்கள் போராடி இருக்காங்க. என்னன்னு கேட்டா அந்த தீர்ப்புனால அந்த பகுதியில் கடை கிடையாது, ஆனா நெடுஞ்சாலையில மூட போறாங்க. இனி இந்த மதுக்கரை மாதிரியான பகுதிகளை வரப்போகுது. இந்த ஆல்டர்னேட்டிவை நம்ம எப்படி பார்க்கறது? இது இன்னொரு சிக்கலாக தானே இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ ஏற்கனவே நெடுஞ்சாலைகள் மட்டுமல்ல, நீங்கள் கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் அல்லது பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள் குடியிருப்புகள் இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய மதுக்கடைகளை பெருமளவுக்கு குறைப்பது தான் இதற்கு ஒரே தீர்வு. நீங்கள் இதை ஒரு இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனால் இன்னொரு இடத்தில் வைக்கிற போது அங்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது, இந்த இடங்களிலும் வரக்கூடாது என்று. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், மது பழக்கம் அதிகரிப்பதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அக்சஸ். அதாவது நீங்கள் எங்கு வேண்டாலும் நீக்கமர கிடைக்கும் என்கிற பட்சத்தில் அந்த பழக்கத்திற்கு சுலபமாக ஆட்படுவதற்கு அது வழிகொள்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் மது கிடைக்கும், எங்கே போனாலும் கிடைக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை, இதையாவது முதலில் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இவர்களும் அதை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று. அப்படி இருக்கிற போது இவர்களுடைய கோரிக்கைக்கு இணக்கமான ஒரு விஷயம் தானே நீதிமன்றம். நீங்கள் கொண்டு போயிருக்கிற இலக்கை நோக்கி நீங்க செல்லவே இல்லை, தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதே ஒளி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை அதிமுக அரசுங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. இல்லை, இது முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது ஒரு எதிர்ப்பு அரசியலை நடத்துகின்றவர்கள் இன்றைக்கு பொதுநல வழக்கு என்ற பெயரில் சில வழக்குகளை தொடுக்கின்ற காரணத்தால் தான் நீதிமன்றங்கள் தலையிட வேண்டிய நிலை வருகிறது. எல்லாருமே திமுக காரங்க பாக்குறீங்களா பொதுநல வழக்கு? நான் சரியாதான வார்த்தையை தான் பயன்படுத்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் நிலைப்பாட்டை எதிர்ப்பவர்கள்னு சொன்னேன். அது நீங்க யாருன்றதை நீங்களா வரையறை பண்றாதீங்க. நான் எல்லாருக்கும் சொன்னேன், ராமதாஸுக்கும் பொருந்தும், எல்லாம் அதிமுக எதிர்க்க அத்தனை கட்சி திமுகவின் சேர்த்து தானே கடுமையாக விமர்சனம். அது எனக்கு தேவையில்லை. நான் இந்த கொள்கையை அதாவது மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முழுமையாக ஏதாவது உத்தரவு போட்டிருந்து அதை மீறி இது நடந்ததுன்னா நீங்க அரசாங்கத்தை பத்தி விவாதம் வரல. இப்ப ஆனா உங்களுடைய பார்வை என்பது, அதை பொது பார்வையை சொல்றேன், உங்களுடைய பார்வை என்பது மதுவிலக்குக்கு ஏதோ ஒரு சாதகமான தீர்ப்பை நாம் இன்றைக்கு கிடைத்திருப்பதை போலவும் மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்கு இது அடுத்த கட்ட முயற்சி என்ற போன ஒரு தோற்றம் வருது. அது உண்மை இல்லை. இது முழுக்க நெடுஞ்சாலைகளை ஒட்டி இருக்கின்ற இடங்களில் அந்த கடைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு உத்தரவு. ஏன்னா அதை நெடுஞ்சாலையில் பயணிப்போர் மட்டும் இல்லை, அந்த டிரைவர்கள் அதை பயன்படுத்துறதுனால விபத்துகள் வருது என்ற ஒரு பார்வையில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நேற்றைக்கு முன்தினம் அந்த தீர்ப்பு வந்தவுடன் உடனடியாக கடைகள் அன்று இரவோடு மூடப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முழுமையாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எல்லாமே சொல்றவங்க இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனை இல்லைன்றத போன்ற ஆட்சேபம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நீங்க வருமானம் போயிடும், எங்களால பண்ண முடியாது, நவம்பர் வரை எங்களுக்கு டைம் கொடுங்க, இப்படி பேசி ஒரு அரசாங்கம் வழக்கு நடக்கின்ற பொழுது அதில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து வைத்தாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற மாநிலம். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறாங்க. இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையை ஒட்டி இருக்கின்ற ஹோட்டல்ஸு எல்லாத்தையும் இன்னைக்கு
இந்த இது இப்படி 500 மீட்டருக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும்னா இது வந்து சுற்றுலாவை நிச்சயம் பாதிக்கும். அதனால இது வந்து ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு அரசாங்கம் எல்லாவையும் பரிசீலனை பண்ணணும். ஏன்னா அரசாங்கத்திற்கு வருவாய் இன்னைக்கு அதிமுக இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு கட்சி இருக்கலாம், நேற்றைக்கு ஒரு கட்சி இருந்திருக்கலாம். அது இல்லை. ஒரு அரசாங்கம் என்பது அரசாங்கத்தினுடைய யதார்த்த நிலையை, கள நிலவரத்தை நீதிமன்றத்துக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு. அதனால அவங்க வந்து அதை தான் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்றைக்கு இதை வந்து மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்த வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் அமல்படுத்துகின்ற போது அதுல வந்து எந்த தடையும் இருக்காது. ஆனால் இந்தியா முழுவதும் சாத்தியமாங்கிறதே ஒரு பெரிய விவாதம் ஆகிட்டு இல்ல இருக்கு. அது வேற விவாதம் இல்ல. ஒரு மாநிலத்தில் மட்டும் சாத்தியமான அதை விட விவாதம் நடந்திருக்கு. அதனால இது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற உணவு பழக்கங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. இன்னொரு பார்வையில் பார்த்தா இது ஒரு உணவாக கூட வந்து பலருக்கு பயன்படுகிறது, ஒரு சிலருக்கு மருந்தாகவும் பயன்படுது, ஒரு சிலருக்கு போதையாகவும் மாறி இருக்கு. அதனால நான் எல்லா காலத்திலிருந்து இருபாலினரும் இதை அறிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் எந்த நாடுமே வந்து ப்ரொஹிபிஷன்ல வந்து 100% சக்சஸ் பண்ண நாடுகள் பெரும்பாலும் இருக்கிறதா தெரியல. இது இல்லைன்னா வேற வகையான போதை பழக்கத்திற்கு அந்த ஆல்டர்னேட்டிவ சொல்லியே இந்த போதையை வந்து ஒரு அரசே கொடுப்பதும் இல்ல. அவர் சொன்னல ஒரு முக்கியமான விஷயம், இது இந்த பழகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் காரணம் எப்படினாலும் கிடைக்கும். எந்த தெருவுல எந்த பகுதியில தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள கிடைச்சிரும் அப்படிங்கிற அப்படி ஒரு இயல்பான ஒரு நிலை இருப்பதுதான் பெரிய காரணம். நீங்க ஒண்ணு வேணாம். இன்னைக்கு இருக்கிறது வந்து 6000 சில்லற கடைகள்ல 1000 கடைக்கு போச்சு, 5000 சில்லற கடைகள் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சதுர கிலோமீட்டர் பார்த்துங்க, அதை கால்குலேட் பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய 5 கிலோமீட்டருக்கு ஒரு கடை இருக்கான்றது பார்த்துங்க. இது நான் வாதத்துக்காக சொல்லலை. இது எல்லாமே ஒரு காலத்துல சாராய கடை இருந்தது, கல்லு கடை இருந்தது, ஒவ்வொரு ஹேம்லெட் வில்லேஜ்லயும் ஒரு கடை இருந்தது. அதெல்லாம் நமக்கு வந்து விவாதம் இல்லை. ஆனால் மதுவிலக்குனால் பாதிப்பு இருக்குன்றதை நாங்க உணர்றோம், எல்லாரும் உணர்றோம். ஆனா அதுக்கு மாற்று என்ன? அதை வந்து ஒரு சமூக பிரச்சனையாக, ஒரு இன்னும் சொல்ல போனா சமுதாயத்தில் புரையோடி போய் அதை நோக்கி இப்ப நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில இருக்கிறதெல்லாம் சுட்டி காட்டிட்டாங்க. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பை பெற்று ஏறத்தாழ 6-7 மாசம் ஆச்சுன்னு வச்சுங்க. புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்தில் 500 கடைகள் நீக்கினாங்க. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானவுடன் உடனடியாக 500 கடைகளை நீக்கியிருக்காங்க, நேரத்தை குறைச்சிருக்காங்க. படிப்படியாக தான் போக முடியுமே ஒழிய ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் வந்து இதை சாத்தியப்படுத்த முடியாது என்பதால் தான் இன்னைக்கு அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இது இல்லாமல் இன்னைக்கு இந்த வழக்குகளின் மூலமாக நீதிமன்றங்கள் ஒரு நெறிப்படுத்துறாங்களே ஒழிய அதை வந்து நீக்க சொல்லலை. நெறிப்படுத்துறத நீங்க அப்படியே அதை பின்பற்றமே, அதுல எங்களுக்கு என்ன தடை இருக்கு? அதாவது பூர்ண மதுவிலக்கு, படிப்படியான மதுவிலக்குங்கிறது இந்த சூழ்நிலையில அவ்வளவு எளிதில் சாத்தியப்படாத ஒரு விஷயமும் கூட. அதை ரொம்ப ஒரு நீண்ட பயணம், அதை பார்த்து தான் நாங்கள் செய்ய முடியுமே ஒழிய நீங்க வெறுமனே அரசியலுக்காக அதிமுக அரசை குறை சொல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யதார்த்தம் இதுதான். அது ஏற்கனவே ஆண்ட கட்சியான திமுகவுக்கு தெரியுங்கிறது தான் அவருடைய வாதம். இல்லை, இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது திமுக மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு மதுவினுடைய தீமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. கட்சிகள் மட்டுமல்ல, நிறைய சிவில் அமைப்புகள், குடிமை சமூக அமைப்புகள், பல்வேறு விதமான சிறு சிறு இயக்கங்கள், அவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்களை நடத்தினார்கள். இன்னும் சொல்லப்போனால் தெருவில் மிகப்பெரிய வன்முறைக்கெல்லாம் ஆளானார்கள். அரசியல் கட்சிகளை விட மிக கடுமையான போராட்டங்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இதை ஒரு அரசியல் கட்சி சார்ந்த, அரசியல் சார்ந்த எதிர்ப்பாக மட்டும் சுருக்குவது என்பது இந்த பிரச்சனையை திசை திருப்பி மூடி மறைப்பதற்கானது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி போராடுகிறது அல்லது அதிமுகவை அரசியல் ரீதியாக எதிர்க்கிற கட்சி மட்டும் போராடுகிறது என்று சொன்னால் கூட நீங்கள் அதற்கு அரசியல் நோக்கங்களை கற்பிக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய கடந்த சில வருட மதுவிலக்கு போராட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மதுவிற்கு எதிராக அரசியலுக்கு அப்பாற்பட்ட போராட்டங்கள். ஒன்று, உள்ளூரிலேயே எங்கள் பகுதியில் கடை இருப்பதனால் பிரச்சனை வருகிறது, இங்கே வந்து சமூக விரோத செயல்கள் நடைபெறுகின்றன என்று மக்கள் நடத்திய போராட்டங்கள். அதே போல குடிமை சமூக அமைப்புகள் நடத்திய போராட்டங்கள். அவர்கள் எல்லாம் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை ஆதரிப்பவர்களோ அல்லது எதிர்ப்பவர்களோ அல்ல, சிவில் சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் பற்றி போராடக்கூடியவர்கள். போராட்டங்கள் எனக்கு தெரிந்து, ஒருவேளை உங்களுக்கு வரலாறு இன்னும் விரிவா கூட தெரிந்திருக்கலாம், இந்த அதிமுக அரசுல தான் இந்த அளவுக்கு ஒரு விரிவா பரந்துபட்ட தளத்துல அனைத்து நீங்க சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு பிரச்சனை என்பது பூதாகாரமாகிற போது, இப்பொழுது நண்பர் ஆவடிக்குமார் ஒரு விஷயம் சொன்னார், வந்துட்டு
தமிழ்நாட்டினுடைய சதுர கிலோமீட்டரை பாருங்கள், அதோடு ஒப்பிட்டால் இந்த கடைகள் என்பது 5 கிலோமீட்டருக்கு உருவாக இருக்கிறதா என்று. என்ன பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பு என்பது மக்கள் குடியிருக்கக்கூடிய, மக்கள் திரண்டு வாழக்கூடிய இடங்கள் என்கிற அடிப்படையில் தான் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது நீங்கள் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், இவ்வளவு தூரம் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அதனுடைய உபவிளைவுகள் அதிகரிக்கின்றன. விபத்துகள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு தமிழக குடும்பமும் எந்த அளவிற்கு இந்த மதுவினால் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறது. இதை பற்றி அவர்களுக்கும் ஒரு அக்கறை இருக்க வேண்டும். ஒரு ஆளும் கட்சி என்கிற வகையில் அவர்களுக்கு கவலைப்பட வேண்டும். இப்ப மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் மட்டும் இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கூட பள்ளிக்கூடங்கள் மற்றும் கோவில் வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்க மதுக்கடைகள் அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வந்தபோது எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறாராம், எது கோவில்னா இந்து அறநிலையத்துறைக்கு கீழ் வர கோவில் தான் நாங்க கோவிலும் கணக்கில் எடுத்துக்குவோம், சின்ன சின்ன கோவில் பக்கத்துல எடுத்துக்க மாட்டோம். அதே போல ஸ்கூல்னா அரசு பள்ளியை மட்டும் தான் நாங்க அது கணக்கில் எடுத்துக்குவோம். இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்படி எடுத்துதான் எங்களால மதுக்கடைகள் அமைக்க முடியுமே. எம்ஜிஆரே சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் அவர்கள் டிஃபென்சிவாக என்ன பேசினார்கள் என்பதை வைத்து நாம் பேசுவதை விட, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது, கடந்த சில வருடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது பல மடங்கு மோசமாகி இருக்கிறது. நாம் அதை பற்றி நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள், அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படி வளர்கிறார்கள், பொருளாதார ரீதியாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் மிகப்பெரிய பேரிழப்பு இதனால் எப்படி சந்திக்கின்றன. ஒன்றும் இல்லை, நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கு தமிழகம் முழுக்க கந்துவட்டி கொடுமை தலைவிரித்தாடுகிறது. கந்துவட்டி கொடுமைக்கும் மதுவிற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். சம்பந்தம் இருக்கிறது. நிறைய குடும்பங்களில் மிக குறைந்த அளவுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஆண்கள் தங்களுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை அவர்கள் மதுக்கடையில் போய் செலவழிக்கிறார்கள். குடும்பத்தை நடத்துவதற்காக பல சமயங்களில் கந்துவட்டிற்கு மக்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடனாளியாக மாறி இருக்கிறார்கள். இது ஒரு சிறிய உதாரணம். உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, குடிக்கிற அளவு அதிகரித்திருக்கிறது. ஒரு நோய் என்பது மிக பெரிதாக மாறுகிற போது நம் அனைவருக்குமே அதை பற்றி ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் ஏன் இது ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு போராட்டமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீதிமன்றம் என்ன அதிமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி? அது ஒரு மக்களுடைய நலன் அடிப்படையில் தானே ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. அப்ப இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே இதுல ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லாருக்குமே இருக்கிறது. கொண்டு வந்தது இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு பூதாகரமாக்குறதுல ரெண்டு கட்சிக்குமே பொறுப்பு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டினுடைய மதுவினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், மதுவிலக்கு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது, பிறகு நாங்களே இந்த மதுவுக்கு எதிரான மதுவிலக்கு 74 நாங்களே கொண்டு வந்தோம், பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் அது திறக்கப்பட்டது, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே போகலாம். அப்படி என்று சொன்னால் இந்தியா வருமானத்தை காரணம் காட்டி தான் கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை பிரச்சனைனா, இந்த மதுவுக்கு எதிரான பிரச்சனை என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுகிறது. கேரள சமூகத்தில் ஏன் அது பேசப்படுகிறது? கேரளா என்பது அவர்கள் கல்வி என்பது அவர்களுடைய வாழ்க்கை முறையான ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மதுவை ஒழிப்பது தொடர்பாக கேரள சமூகம் பேசுகிறது, அவருடைய அரசு பேசுகிறது, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். இந்தியா முழுக்க இந்த விவாதம் ஏன் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முறை காரணமாக குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை வயது வித்தியாசம் இல்லாமல் அதிகரித்திருக்கிறது. பள்ளி மாணவர்களிலிருந்து தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு குடியினுடைய அந்த ஒரு தீமைகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை என்பது நேற்று எப்படி ஒரு 10 வருடங்களுக்கு இருந்ததை விட பல மடங்கு ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கான தீர்வுகளும் தீவிரமாக எடுக்கப்பட வேண்டும். ஆகவே தயவு செய்து கட்சி தேசிய அளவிலேயே இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மதுவுக்கு எதிராக எப்படி போராடுவது என்று அந்த விதத்தில் உச்சநீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய இதுபோன்ற தீர்ப்புகளை மதிப்பது என்பது நம் அனைத்து அரசுகளுடைய ஒரு பொறுப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை பரபரப்பாக தந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நேற்று நள்ளிரவில் டிடிவி தினகரன் ஆதரவாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கத்திற்கு ஆதரவாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பொதுவாக இது போன்ற சோதனைகள் யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ, அல்லது யார் மீது அதிகமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறதோ, பணம் கொடுக்கிறார்கள், பணம் விநியோகிக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதோ, அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடந்திருக்கலாம். ஏனென்றால் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னொன்று, அப்படி சோதனை நடத்தப்பட்டு உண்மையிலேயே அதன் மூலமாக ஏதாவது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டால் அது உண்மையில் இந்த தேர்தலில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஆளும் கட்சி இந்த தேர்தலை எப்படி அணுகுகிறது என்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற விஷயங்களை செய்கிற போது ஒருவேளை அவர்கள் மத்திய அரசினுடைய இந்த நோக்கங்களை பற்றிய பல சந்தேகங்கள், அது தேர்தல் ஆணையத்துடைய பல நோக்கங்களை பற்றிய சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன.
நிறைய மத்திய அரசு நடத்தக்கூடிய அல்லது மத்திய அரசினுடைய அமைப்புகள் நடத்தக்கூடிய சோதனைகளில் அந்த நேரடியாக தேர்தல் ஆணையத்தை மத்திய அரசினுடைய அமைப்பு என்று ஒரு டெக்னிக்கலாக சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பல சமயங்கள் அப்படி இருந்திருக்கின்றன. கடந்த காலத்தில் அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக எப்படி செயல்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த போன்ற விசாரணைகளுடைய முடிவுகள் என்பது என்ன என்பதுதான் முக்கியமான கேள்வி. ராம்மோகன் ராவ் அரசினுடைய தலைமைச் செயலர், அவர் வீட்டில் ஒரு சோதனை நடத்தப்படுகிறது, ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, அவருக்கும் சேகர் ரெட்டிக்கும் தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் விரிவாக செய்திகள் வந்தன. இப்பொழுது அவர் திரும்பவும் பணியமர்த்தப்படுகிறார். அப்படி சோதனைகள் பெறப்பட்ட விஷயங்கள் என்ன விசாரணை நடந்தது, எதை பற்றியும் எந்த பேச்சும் கிடையாது. அன்றைக்கு சோதனை நடத்தப்பட்ட போது ஏன் இன்றைக்கு முதல்வராக இருந்த OPS அவர்கள் மௌனமாக இருந்தார், இதற்கெல்லாம் எந்த பதிலுமே கிடையாது. அப்படி பார்க்கிற போது தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும், நியாயமாக நடத்தப்பட வேண்டும். பெருமளவிற்கான ஒரு அரசு எந்திரத்தை பயன்படுத்தி இப்ப தேர்தல் ஆணையம் இப்போது ஆளுகின்ற அரசு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு அல்லது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இல்லை. எப்போதும் நீங்கள் சொல்கின்ற அரசுக்கு சார்பா இருக்கிறது, திருமங்கலம் இடைத்தேர்தலிருந்து ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், கடந்த முறை RK நகர் இடைத்தேர்தல் வரையும் நீங்கள் வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம்ங்கிறது அதிமுக அரசுக்கு சாதகமா இருக்கு, அவங்களுக்கு சார்பாக தான் அவங்க நடத்துவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்போதும் முன்வைப்பீங்க. இப்ப தேர்தல் ஆணையம் நிறைய அதிகாரிகளை நீக்கி இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி பணம் பட்டுவாடா நடக்குதான்னு ஐயப்பட்டு வருமான வரித்துறை சோதனை நடத்தி இருக்கிறாங்க. என்ன அப்படி என்றால் தினகரனுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் இல்லை. இல்லை, நான் அப்படி சொல்வதை விட இன்றைக்கு நாங்கள் என்னென்ன கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் புகாராக கொடுத்தோமோ அந்த புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதே புகார்களை நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கொடுத்தோம், கடந்த சட்டசபை தேர்தலின் போதும் கொடுத்தோம், தமிழகத்தில் இடையில் நடந்த பல இடைத்தேர்தலின் போதும் கொடுத்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உங்களுடைய கோரிக்கைக்கு செவி செய்கிறாங்க தேர்தல் ஆணையம். எங்கள் கோரிக்கை அல்ல, அதாவது அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் புகார்களை கொடுக்கிற போது குறைந்தபட்சம் அதை விசாரிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை, அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. இல்ல இது நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா நீங்க சொல்லணும். அதாவது தேர்தல் ஆணையம் இப்ப சரியா செயல்பட்டு இருக்கா இல்லையா நீங்க சொல்லணும். அதாவது இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே நாங்கள் கொடுத்த அதிகாரிகள் இங்கு பாரபட்சமாக நடக்கிறார்கள், பெருமளவிற்கு பண விநியோகம் நடக்கிறது என்கிற எங்களுடைய புகார்களை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்னொன்று என்னவென்றால், இது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சுயேட்சையான செயல்பாடாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி ஏனென்றால் தேர்தல் ஆணையத்துடைய கடந்த கால செயல்பாடுகளோடு ஒப்பிடுகிற போது இது ஒரு மேம்பட்ட நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு கட்சிக்கு எதிரான விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் ஏன் சார்பு நிலைகளை தீவிரமாக எடுக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. அப்படி பார்க்கிற போது இது தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே சுதந்திரமாக செயல்படுவதனுடைய ஒரு அடையாளமாக இது இருந்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்ப இந்த செயல்பாடு தினகரனுக்கு ஆதரவா இல்லைங்கிறத தேர்தல் ஆணையம் காண்பிக்கிறதா நீங்க எடுத்துக்கிறீங்க அல்லது நம்புறீங்க, எதிர்பார்க்கறீங்க? இல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்பது ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது யாருக்கு ஆதரவாக இருக்கிறது எதிராக இருக்கிறது என்பதல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாடு அவர் வரவேற்கிறார். இல்லை, நான் அதுக்கு முன்னால் மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் அவர்கள் இதுக்கு முன்ன பிரேக்குக்கு முன்னே பேசுகிற பொழுது சமூக நல இயக்கங்கள், மக்கள் நல இயக்கங்கள், சமுதாய இயக்கங்கள்லாம் தொடர்ந்து மதுவிலக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன, ஏறத்தாழ அரசியல் கட்சிகளும் போராடுகின்றன என்ற பொருள்பட சொன்னார். மக்கள் நல இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் போராடுவதை நான் சந்தேகிக்கல. அவங்க மதுவிலக்குக்காக போராடுறது என்பது உணர்வு ரீதியானது. அவங்க யதார்த்தத்தை ஒரு மாற்றத்திற்கான போராட்டமாக நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகளுடைய போராட்டம் என்பது இது இந்த அரசாங்கத்தை பலகீனப்படுத்த வேண்டும் அல்லது அரசாங்கத்தை செயலிழக்க செய்ய வேண்டும். எல்லா கட்சியுமே அரசியல்ன்றது, அரசியல் கட்சிகள் அரசியல் நோக்கங்களுக்காக தான். அரசியல் கட்சிகளை தவிர்த்துட்டு பெண்கள், பொதுமக்கள், அதுதான் அந்த பகுதி வாரியான மக்கள். இல்ல, நான் சொன்னதை நீங்க சரியா உணர்வு. பாடம் நாராயணன் போன்ற அமைப்பு, அதுதான், அதை நாங்க மதிக்கிறோம் சொல்றேன். அது அவங்களுக்கு ஏன்னா வேற உள்நோக்கம் இல்லை, அரசியல் நோக்கம் இல்லை. அவங்க மக்களுடைய தேவைகள் அடிப்படையில் அல்லது மக்களுடைய பிரச்சனைகள் அடிப்படையில் அவர்களுடைய போராட்டம் மதிக்கப்படுகிறது, மதிக்கப்பட வேண்டும். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுக்கின்ற போதுதான் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாக இதை கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஏதோ இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு மதுப்பழக்கம் கூடியிருக்கிறது அல்லது மதுப்பழக்கத்தில் உண்மையான தரவுகள் இல்லையா? நான் முடிச்சிடுறேங்க. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அடிமையாகி விட்டார்கள், தமிழ்நாட்டில் குடிக்காதவங்களே இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்கன்ற பொருள்பட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் உண்மை என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவிலேயே தனிநபர் மதுவை பயன்படுத்த அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. அதிகமான எண்ணிக்கையில் குடிப்பவர்கள் உள்ள மாநிலம் பஞ்சாப். இது போல பல புள்ளி விவரங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான வருவாய் ஈட்டுகின்ற துறை வேணா நீங்க டாஸ்மாக சொல்லலாம். இதுல காரணம் என்னன்னா, ஒரு அந்த மதுவினுடைய உற்பத்தி செலவு அல்லது வாங்குகின்ற செலவு ஒரு 10 ரூபான்னா 90 ரூபாய் அரசாங்கத்திற்கு வருவாயே கிடைக்குது. மற்ற மாநிலங்களில் அந்த வருவாய் பெரும்பகுதி தனியாருக்கு போகுது. அரசுக்கு வருவாய் அதில் குறைவு, உற்பத்தியாளர்களுக்கும் தனியார்களுக்கும் அந்த போகிறதுனால அது அந்த வருவாய் அந்த அரசாங்கத்துக்கு கிடைக்காததுனால இவங்க கணக்கீட்டு அடிப்படையில் இவ்வளவு 30,000 கோடி வருது, 40,000 கோடி வருதுன்னு அந்த பணம் இவங்களுக்கு கணக்கில் தெரியுதே தவிர அந்த பணத்தை தனியாருக்கோ அல்லது வேறு ஒருவர்களுக்கு போகிற தனியார் நிறுவனங்களுக்கோ போகிற அந்த லாபத்தை அதை தடுத்து அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த டாஸ்மாக் கடைகள். இவங்க இதை மட்டுமே கணக்கில் எடுக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எல்லா இடங்களிலும் மது விற்பனை உரிமை தருவது என்பது அரசாங்கம் தான், அரசாங்க நிறுவனங்கள் தான் உரிமை. அது மொத்த விற்பனையும் அவங்க தராங்க. இங்கே தமிழ்நாட்டில் சில்லறை விற்பனையும் அரசாங்க பொதுத்துறை நிறுவனம் செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய வருமானங்கிறது முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயத்துல வருமானம் அதிகரிக்கிறதுனால இந்த அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் நான் முடிச்சிடறேன், நலத்திட்டங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வருமானத்தை தடுக்க வேண்டும். அப்போ அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வரும். அதனால இந்த அரசாங்கத்தினுடைய பலகீனப்படுத்தலாம் அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களை செயலெடுக்க செய்யலான்றதுக்காக இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இந்த கோரிக்கையை கையில் எடுக்கிறாங்களே தவிர பூரண மதுவிலக்கு என்பதோ உண்மையான மதுவிலக்கு என்பதோ அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு இல்லை. இது அரசியலாக சமூக இயக்கங்கள் அந்த உண்மையான நோக்கத்துக்காக போராடுகின்றன. அரசியல் கட்சிகள் அதிமுகவுக்கு எதிராக போராடுகின்றன. அதாவது இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு அடுத்ததுக்கும் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை பொதுமக்களோ அல்லது இங்க இது போன்ற ஒரு தனிப்பட்ட அமைப்புகளோ பாருன்னா அது உண்மையான நோக்கம் அப்படின்னு சொன்னா, மதுவுக்கு எதிராக போராடிய கோவன் அவர்களின் மீது ஏன் தேச விரோத வழக்கு போட்டீர்கள்? அவர்கள் உண்மையான நோக்கத்திற்காக போராடினார்கள் என்று நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். அவர்கள் மீது ஏன் அவ்வளவு கடுமை சொல்ல பொதுமக்கள் சொன்னார்? இல்ல அந்த சிறு அமைப்புகளையும் சேர்த்து அவர் சொன்னாரு, அந்த இயக்கங்களையும் சேர்த்து தான் சொன்னார், அரசியல் கட்சிகள் அல்லாத எல்லாரையும் சேர்த்து சொன்னாரு. அப்ப மதுவுக்கு எதிராக போராடிய கோவன் மீது தேச விரோத வழக்கு போடுகிற அளவிற்கு நீங்கள் போகிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த இயக்கங்களின் மீது எவ்வளவு பெரிய வன்முறையை தமிழக காவல்துறை ஏவியது என்பதையும் நாம் பார்த்தோம். நான் அடிப்படையில் ஒன்று கேட்கிறேன், பொதுமக்கள் பல விஷயங்களுக்கு போராடுவார்கள், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகள் தானே அது ஒரு பெரிய அளவுக்கு அந்த கோரிக்கைகள் எடுத்து சென்றிருக்கின்றன. இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆளுங்கட்சிக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். அது எல்லாமே பொதுமக்கள் நடத்தாத புதிய போராட்டங்கள் இவர்கள் நடத்தினார்களா? பொதுமக்களுடைய பல பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு இவர்கள் போராட்டங்கள் நடத்தவில்லையா? அப்படி என்றால் அன்றைக்கு ஆளக்கூடிய அரசை பலவீனப்படுத்துவது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமாக இருந்ததா? அதில் பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே தங்களுக்கு இல்லை என்று இவர்கள் சொல்ல வருகிறார்களா? இவர்களும் எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். இவர்களும் குடிநீர் பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு போராடி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆவடிக்குமார் அவர்களுடைய ஆர்குமெண்ட் என்பது அடிப்படையில் என்னவென்று எனக்கு புரியவில்லை. இன்னொரு விஷயம் இருக்கிறது, இது வெறுமனே வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. ஏனென்றால் பீகாரில் மதுவிலக்கை கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு குஜராத் பீகாரில் சாத்தியப்படல, இல்ல பீகார்ல சாத்தியப்படல. அவர்கள் என்னவென்றால் பீகாரில் அந்த விஷயத்தை கொண்டு வருகிற போது அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எடுத்த எடுப்பில் மிக கடுமையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்த போது அதற்கு அதை போதுமான அளவுக்கு அதை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், ஏன் ஒரு அரசு அந்த முடிவை எடுக்க நிலைக்கு தள்ளப்படுகிறது? கேரளத்தில் ஏன் அந்த சமூகம் இதை எடுக்க தள்ளப்படுகிறது? என்ன பிரச்சனை என்றால், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவர் சொல்வது என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க மதுப்பழக்கம் கடுமையாக அதிகரித்திருப்பதால் எல்லா அரசுகளுமே இதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை பற்றி முழுமையான புரிதலுடன் தான் கூறுகிறேன். அங்கே இல்லையா இங்கே இல்லையா என்று கேட்பதல்ல, எங்கெல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா சமூகமும் இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த பிரச்சனையை ஏதோ தமிழ்நாட்டில் இதா ஏன் உங்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான விஷயமாகவே இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது மக்களுக்கு எதிரானது, மக்களுடைய வாழ்வுக்கு எதிரானது. அப்படி பார்க்கிற போது மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வரக்கூடிய நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு ஒரு கவலை இருக்க வேண்டாமா? தேர்தல் ஆணையம் செய்திக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். இல்ல, அதாவது இது ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எல்லா நேரங்களிலும் எடுத்த கடந்த கால நிகழ்வுகளை நெருப்பு வளையத்திற்குள் கற்பூரம் தனியாக இருக்க முடியாது என்றெல்லாம் விளக்கம் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு
அதை ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நான் இப்போ கூட சொல்கிறேன், மரியாதைக்குரிய மனுசபுத்திரன் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். அதிமுகவும் போராடி இருக்கு. அது மக்கள் நலனுக்காக போராடினா கூட அது அரசியல் காரணங்களுக்காக தான் அதை வந்து பார்ப்பாங்களே ஒழிய, ஆனால் சமூக இயக்கங்கள் போராடுகின்ற பொழுது நீங்கள் ஒரு சில அமைப்புகள் அது நம்முடைய ஜனநாயக கட்டமைப்பையே எதிரான அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த போராட்டங்களை இதையும் ஒப்பிட முடியாது. அவர்கள் நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய கொள்கை என்பது விமர்சனத்துக்குரியது. அதனால் அதையெல்லாம் முன்வைத்து பார்க்கணும். இப்போ தேர்தல் ஆணையம் குறித்து வரும். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை எதிர்க்கட்சியா இருந்து முதன்முறையாக ஒரு ஆதரிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் இந்த முறை சரியா செயல்பட்டிருக்குன்னு எதிர்க்கட்சியா இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இன்னைக்கு அவர் மரியாதைக்குரிய மனுசபுத்திரனுடைய கருத்தா நான் மதிக்கிறேன். ஆனா அது அவங்க கட்சியினுடைய கருத்தாவும் இருக்குன்னு நம்புறேன். ஆனா இது நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு மறுநாள் இருக்குமா, இல்ல தேர்தலுக்கு பிறகு இருக்குமான்றதை நீங்க பார்க்க போறீங்க. அவரே கொஞ்சம் அத இல்ல அது வைக்காம தான் சொன்னாரு. இப்போதைக்கு வரவேற்கிறேன் தான் சொன்னாரு. ஆடுக்கு என்ன சொல்றாரு, நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து விடும், அப்பொழுது இப்படி நடந்து கொள்வார் என்பதை சொல்கிறார். நாளைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நடப்போம். நாளைக்கு என்பது நடப்போம்னு சொல்றீங்க. நிச்சயமா தேர்தல் ஆணையத்தினுடைய ஜனநாயக நெறிப்படி நாங்கள் அவர் எங்களை ஆட்சிக்கு வருவோம் என்று ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. நான் பேசுறேன். நான் ஆட்சிக்கு வருவோன்னு ஏற்கல. அவங்களுடைய கனவுகள் வந்து கனவு காணும் உரிமை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல இருக்கு. அதுக்காக வந்து இலக்கு இல்லை, கனவு காண்றதுக்கு வந்து இலக்கம் இல்லை. அதே மாதிரி காலமும் குறிப்பிட முடியாது. நான் சொன்னது நாளைக்கு என்பது இந்த தேர்தல் முடிவு வரை, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க தான் போகிறோம். அன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் சரியாக நடந்ததுன்னு சொன்னாங்கல்ல, நான் சந்தோஷப்படுவேன். இன்றைக்கு நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் வீட்டில், தண்டையார்பேட்டில் 5வது தெருவில் இருக்க அவர்கள் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரவு நேரங்களில் போய் அவங்க நோட்டீஸ் விட்றாங்க. அத்துமீறி அவர் வீட்டை கதவை தட்டுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க. போனதுக்கு பிறகு அங்கே அவங்க குறிப்பிட்ட அவங்க என்ன எதிர்பார்த்து போனாங்களோ அது எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் அங்கிருந்து எந்த பணமும் கைப்பற்றப்படவில்லை. அதற்கு பிறகு அவங்களே ஒட்டின நோட்டீஸை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. இது எல்லாம் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் திரண்டு ஒரு எதிர்ப்பு தெரிவித்த உடனே எதுவுமே இது திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்த வேண்டும் அல்லது எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு எதிராக இருக்கு. இல்ல தேர்தல் ஆணையம் இதை செய்யல, வருமான வரித்துறை செய்யறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரிவு. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறதுன்னு நான் பகிரங்கமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா கட்சியினுடைய சின்னம் இன்றைக்கு இரட்டை இலையை அந்த தொகுதியில் மட்டும் இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அல்லது முடக்கி வைத்திருக்கிறார்கள். எந்தவித கோரிக்கையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்படி விதிப்படி ஒரு பொதுச் செயலாளர் தான் அந்த பி ஃபார்மில் கையெழுத்து போட முடியும். சின்னம் கட்சிக்கு தந்தா கூட சின்னத்தை ஒதுக்கீடு செய்வது கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதுதான் சட்டம். ஆனால் ஒரு பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு தனிநபர்களுக்கு, ஒரு குழுவுக்கு அல்லது புகார் தந்தார்கள்ன்ற காரணத்துக்காக சின்னத்தை ஒதுக்குறாங்க. இப்போது அதிமுக சின்னத்தை ஒதுக்கினா கூட அதை தர வேண்டிய, அங்கீகரித்து வேட்பாளருக்கு பரிந்துரை செய்ய தர வேண்டியது, கையெழுத்து போட வேண்டியது பொதுச் செயலாளர். அந்த ஒரு குழுவுக்கு அவங்க ஒரு புகார் தந்தாங்கன்றது காரணத்துக்காக அவங்கள ஒரு பிரிவா கருதி அவங்களுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கி 88லயும் இதே நிலைதானே வந்தது. ஜெயணி ஜானின் வரும்போது இப்படிதானே வந்தது. இல்ல நீங்க இதே போன்று ஜெயலலிதா அவர்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு ஜானி அவர்களுக்கு குறிப்பிட்டதெல்லாம் இருக்கு. நான் சொல்றது அன்றைக்கு 2 குழுவாக பிரிந்தது, 2 பொதுக்குழுக்கள் நடைபெற்றன, 2 பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 2 பேரும் அந்த சின்னத்திற்கு உரிமை கோரினார்கள். அதனால் 2 பேருக்கும் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் 2 பேருக்கும் தனித்தனி கட்சியை அங்கீகாரம் பண்ணி தனித்தனி சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த பொதுச் செயலாளர்கள் தான் அந்த அணிக்கு வந்து பரிந்துரை கடிதம் கொடுத்து அந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு எங்கள் அணிக்கு பொதுச் செயலாளர் இருக்காங்க. ஆனால் அந்த அணிக்கு ஒரு பொதுக்குழு கூடல, ஒரு அமைப்பு ரீதியான எந்த செயல்பாடுகளும் இல்லாத ஒரு சில தனிநபர்களுக்கு ஒரு சின்னத்தை தந்து ஒரு கட்சி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்கன்னா அதிலிருந்தே தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்ற எங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமாக இருக்குன்னு நீங்கள் ஏற்றுக்க முடியும். அதனால் இன்றைக்கு வருமான வரித்துறையை ஆய்வு செய்கிறாங்க.
இப்போ தேர்தல் பணியில் இருக்கின்ற அதிகாரிகள் போய் அதை அங்கே சோதனை செஞ்சாங்கன்னா அது வந்து தேர்தல் ஒட்டிய நடவடிக்கை. ஆனால் வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கே நுழைவது என்பது இது ஏதோ திட்டமிட்டு அதிமுக மீது பழிவாங்க வேண்டும் அல்லது எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் மீது களங்கத்தை சுமத்த வேண்டும். இந்த பணியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மன உளைச்சலையும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறதோ என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுவதில் எந்த தவறும் இருக்க முடியாது. ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை எல்லாம் ஒழித்து விட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாஜகங்கிற கட்சியோட நோக்கத்தையும் தேர்தல் ஆணையத்துடைய நோக்கத்தையும் நீங்க ஒரே மாதிரி பாக்குறீங்களா? நிச்சயமா ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு துறை தேர்தல் நேரத்தில் ஒரு அதிமுகவினுடைய பிரமுகர் வீட்டில் போய் வருமான வரித்துறை பரிசீலனை செய்து ஆய்வு செய்து அதுவும் இரவு நேரத்தில் போய் செய்துன்னு சொன்னா வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறைக்கு அங்கே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்ததை நாங்கள் வந்து எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதை விமர்சிக்க விரும்பலை. ஆனால் வருமான வரித்துறைக்கு அங்கே என்ன வேலை? இவ்வளவு நாள் இல்லாத வந்து தேர்தல் நேரத்தில் போய் அங்க போய் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் என்ன வருது? பணம் பட்டுவாடா போன்ற புகார்கள் போனதெல்லாம் உண்மை இல்லையா? பணம் பட்டுவாடா பண்ற அதன் அடிப்படையில் தானே போறாங்க. அவர் சொல்றாரு நாங்களே புகார் கொடுத்தோம்னு சொல்றாரு. இல்ல அது கொடுத்தாங்களா? தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க, பார்வையாளர் இருக்காங்க, தேர்தல் நடத்த அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அங்க பண்ண இருந்தா அதை பிடிச்சு வருமான வரித்துறை கிட்ட ஒப்படைக்கிறதுல வந்து தவறு இருக்கிறதா தெரியல. ஆனால் வருமான வரித்துறை நேரடியாக போக சொல்ல அங்க போய் ஒண்ணுமே இல்லைன்னு வர சொல்ல அப்போ இது வந்து ஒரு பீதியை கிளப்புறது. எங்களுக்கு எதிரான ஒரு செயலை மத்திய அரசாங்கத்தோட எல்லா துறைகளும் வேகமாக செயல்படுத்துகின்ற ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை மாறுபட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாஜக திராவிட கட்சியில அழிக்க பார்க்கிறது அப்படிங்கிற அவங்க சொன்னாங்க. அந்த தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து மத்திய அரசு எல்லாமே சொன்னாங்க. திராவிட கட்சிகளை தாமரை மலர்னாங்க. அதுக்காக தான் இரட்டையிலே கூட முடக்கிறதா கூட சிலர் பேசினாங்க. அதனால இரட்டை அவங்க சொல்ற இரட்டையிலே நாங்க தான் முடக்கணும்னு அவங்க சொல்லல. அடுத்த கட்ட இன்னைக்கு பிரச்சாரத்துல இன்டர்பிரேஷன் பயங்கரமா எல்லாருமே கொடுத்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. உங்களை தவிர்த்தும் பலர் வந்து பாஜக மீது விமர்சனம் வச்சாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜகவுடைய திராவிட கட்சிகள் அழிப்பு அப்படிங்கிற செயல் திட்டத்தினுடைய ஒரு படியா தான் நாங்க இதை பாக்குறோம்னு அவர் அந்த கொள்கையில் நின்று மத்திய அரசை விமர்சிக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு வருமான வரி சோதனையினால் திராவிட கட்சிகள் அழிந்துவிடும் என்று சொன்னால் அழிந்துவிடும் அவர் சொல்லல. இல்ல அதை வைத்துக்கொண்டு அழித்து நோக்கம் அதுங்கிறாரு. இல்ல அப்படி ஒரு நோக்கத்தோடு இப்போது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இருந்த பல அரசுகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இரண்டு திராவிட கட்சிகள் சார்ந்தவர்கள் மீது வருமான வரி சோதனைகளை எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். அதனாலெல்லாம் இந்த கட்சிகள் அழிந்து போயிருக்க வேண்டும். ஆக பாஜகவுக்கு அவர்கள் அப்படி ஒரு நோக்கம் இருந்திருந்தால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். திராவிட கட்சிகள் நோக்கம் இருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அதாவது பாஜக என்பது எதை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த நோக்கங்கள் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஏன் நாம் பாஜகவை பார்த்து நம்ம இன்னும் இவ்வளவு பயப்பட வேண்டும்? அவர்கள் நினைத்தால் இந்த ஆட்சிக்கு வந்து விட முடியுமா? கட்சியை வளர்த்து விட முடியுமா? அல்லது ஒரு திராவிட கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லினாலேயே அந்த குற்றச்சாட்டின் காரணமாக அந்த கட்சி பலவீனப்பட்டு விடுமா? தொண்டர்கள் எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார்கள் என்று சொன்னால் தங்களுடைய கட்சியின் மீது உறுதியோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவ்வளவு எளிதாக மன உளைச்சலுக்கு ஆளாவார்களா? ஆளாக மாட்டார்கள். மாறாக பிரச்சனையை என்பதை நாம் திசை திருப்பக்கூடாது. மத்திய அரசிற்கு நோக்கங்கள் இருக்கலாமா என்றால் இருக்கலாம். நீங்கள் மக்களிடம் நியாயமாக உங்களுடைய ஒரு எங்கள் ஆட்சியை தொடர வேண்டும் என்கிற அடிப்படையில் நீங்கள் மக்களிடம் போய் வாக்கு கேட்டால் அல்லது உங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ஆட்சியை சுற்றி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் மட்டுமே பெருகிக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதாக இருந்தாலும் சரி, ஆட்சியை எதிர்கொள்வதாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கிற போது பாஜகவை காரணம் காட்டியே இப்பொழுது ஆளக்கூடிய அதிமுகவின் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் வீட்டில் இது போன்ற சோதனைகள் வழக்குகள் வந்தபோது கூட RSS திட்டமிட்டு எங்களை அழிக்க பார்க்கிறது திமுக தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டது. நாங்கள் எங்கள் மீது போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் சட்டபூர்வமாக எதிர்கொண்டிருக்கிறோம். எதிர்கொண்டு பல வழக்குகளில் நாங்கள் வெற்றியும் பெற்று வந்திருக்கிறோம். அது பிரச்சனை அல்ல. மாறாக தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அல்ல, வருமான வரித்துறை அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் சோதனை நடத்துவதற்கான அடிப்படை உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பேசுகிறார்கள். அன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் போய் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்கிறது. அப்படி சோதனை மேற்கொள்கிற போது அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் அப்பொழுது ஒன்றாக அவர்கள் இருந்தார்கள்.
என்ன எதிர்ப்பை காட்டினார்கள்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் வீட்டிலே சோதனை நடத்துவதற்காக இவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அன்றைக்கு ஏதாவது திமுகவும் தலைமைச் செயலகத்துக்குள் எங்கள் மாநிலத்துக்குள் எப்படி வரலாம் என்று திமுகவும் விமர்சனம் செய்யல. மம்தா பானர்ஜி மட்டும்தான் சொன்னாங்க. பேராசிரியர் தீரன் விவாதத்துல சொன்னாரு, அதாவது எஸ்ஆர்பி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. என்ன விஷயம்னா இவர்கள் ஆளும் கட்சி, இவர்களுக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தலைமைச் செயலகம் எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒன்று என்று இவர்கள் ஏன் அன்றைக்கு கடுமையான ஒரு எதிர்குரலை எழுப்பவில்லை? இல்ல, நான் கேட்க பதில் சொல்லுங்க. ஏன் எழுப்பவில்லை? ஏன் வாய்மூடி மௌனமாக இருந்தார்கள்? அப்படி என்றால் மத்திய அரசுக்கு பயந்து கொண்டிருந்தார்களா? மத்திய அரசோட ரகசிய உடன்படிக்கையோடு இருந்தார்களா? அன்றைக்கு அவர்களை செய்ய தவறிய ஒன்றை இன்றைக்கு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் வீட்டில் வந்தவுடன் இவ்வளவு கோபப்படுகிறார்கள். நேரத்திற்கேற்ப இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மத்திய அரசு திமுக எங்கே வருகிறது என்று கேட்கிறேன். ரெண்டுமே ஆளும் கட்சியோடு தொடர்புடைய விஷயம். அன்றைக்கு அரசு தலைமைச் செயலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நுழைந்த போதும் கூட இவர்கள் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதைவிட மிகப்பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ அது. அதை அவர் விவாதிக்கலாம். பதில் சொல்லுங்க, நம்ம அடுத்த செய்திக்குள்ள போயிடலாம். அதாவது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் அறையில் சிஆர்பிஎஃப்பை வைத்துக்கொண்டு அன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில், சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனால் வருமான வரித்துறை மட்டும் இல்லாமல் புலனாய்வுத்துறை அதிகாரிகள்லாம் ஆய்வு செய்தாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை முதலமைச்சர் சரியான முறையில் கையாளவில்லை என்பதால் தான் முதலமைச்சர் மாற்றப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட மத்திய அரசை எதிர்த்து ஏன் பேசல? நான் முடிச்சிடுறேன். இப்போவும் நாங்கள் பேசல, ஆனால் செயலில் காட்டியிருக்கோம். அதனால் பாதிக்கப்பட்ட ராம்மோகன் ராவ் உடனடியாக இன்றைக்கு பதவி தரப்பட்டிருக்கிறது. அவர் அந்தஸ்து ஒரு சின்ன, அவருடைய அந்தஸ்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஏன்னா மத்திய அரசாங்கம் அவர் அந்த ஆய்வு செய்ததுக்கு உரிய காரணம், அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இதுவரைக்கும் தராதனால மாநில அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மறுபடியும் அவருக்கு பணி தந்திருக்கோம். அதனால அந்த பிரச்சனையை நாங்கள் அரசு விவாதங்களை பேசிட்டு அதனால இதை நாங்கள் அரசியலாக்கல. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் அதை இன்னைக்கு அவரை மறுபடியும் பணியமர்த்திருக்கோம். ரெண்டாவது, இன்றைக்கு திமுகவின் சார்பில் புகார் தந்தோம், அதனால் அதிகாரிகள் மாற்றுறாங்க, பணியாளர்கள் மாற்றுறாங்க. எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அவங்க என்ன வேணா மாற்றிக்கிட்டோம். தேர்தல் நடக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். தேர்தல் நடந்தால் நாங்கள் சந்திக்கிறதுக்கு, நேர்மையான வழியில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மீது பலமுனை தாக்குதல் நடத்தப்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் எங்களுடைய தேர்தல் அலுவலகத்தை பாருங்கள், மற்ற கட்சிகளுடைய தேர்தல் அலுவலகத்தை பாருங்கள். எங்களுடைய தேர்தல் அலுவலகம் எவ்வளவு எளிமையாக இருக்கு, மற்ற கட்சியினுடைய தேர்தல் அலுவலகம் எப்படி இருக்குன்றதை நீங்க எல்லாம் காட்சி இல்ல யார் யார் விதிமுறைகளை மீறுகிறார்கள், யார் அதிக பணப்புழக்கத்தை ஈடுபட்டிருக்காங்க, எங்கள் மீது அவதூறுகளை மட்டுமே பரப்பிக்கொண்டு, ஆனால் இன்றைக்கு எல்லோருமே இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா துறைகளும் எங்களுக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கின்றன. அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் நிறைவு பகுதியா ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, தொடர்ந்து நீங்களாம் பேசி கொண்டும் எழுதி கொண்டும் வரக்கூடிய பிரச்சனை தான். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு அருந்ததிய கிராமம் தாக்கப்பட்டு இருக்கிறது. வழக்கமாக நடக்கின்ற இந்த தெருவுக்கு வந்துட்ட, தண்ணியை பிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளில் கீழத்தெருவை சேர்ந்த பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு, அது பொதுவாக எந்த சமூகம் வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சாதிய கலவரமாக மாறுறது, தலித் மக்கள் குடிசைகள் மீது எரிக்கப்படுவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த விஷயத்தில் யார் பொறுப்பு என்கிற போது, நம்முடைய சமூகம் அடிப்படையில் காலம் காலமாக சாதியத்தால் மிகவும் இறுகி போன ஒரு சமூகமாக இருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தியிருக்கிறது. எந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இன்னும் சமூக ரீதியான பாதுகாப்பு என்று பல விஷயங்களை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கு ஏராளமான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஆனாலும் கூட பண்பாட்டு தளத்தில் இன்னும் அந்த வேற்றுமைகள் நீடிக்கின்றன. குறிப்பாக கிராமப்புறங்களில் அது மிக கடுமையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் இன்னும் ஒரு நூற்றாண்டு இதற்காக போராட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கவலை நமக்கு ஏற்படுகிறது.
ஏனென்றால் இது இங்கு மட்டுமல்ல, இதைவிட மிக மோசமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் மிக மோசமாக இருக்கிறது. அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகத்தில் அந்த அளவிற்கு மிக மோசமான நிலை என்று எதுவும் கிடையாது. ஆனால் இங்கு விமர்சிக்கக்கூடிய இடதுசாரிகளோ அல்லது வேறு சில கட்சிகளோ திராவிட இயக்கங்களால் ஒன்றுமே நடக்கவில்லை, ஆணவ கொலை நடக்கிறது என்றெல்லாம் பேசுவார்களே ஒழிய, இது போன்ற சம்பவங்களை எடுத்துக்கொண்டு திராவிட இயக்க ஆட்சிகள் நடந்தன ஆனால் இதெல்லாம் மாறவில்லை என்று சொல்வார்கள். திராவிட இயக்கம் ஜாதியை உருவாக்கவில்லை, இந்த சாதி கட்டுப்பாடத்தை உருவாக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக மிக கடுமையான போராட்டத்தை திராவிட இயக்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல நூற்றாண்டுகளாக இருந்த அடிமைத்தனம் அல்லது ஜாதியத்தினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அது சில மீறி சில விசமிகள் சில ஆதிக்க எந்த அரசாங்கமும் இது போன்ற பிரச்சனை வர்றதை விரும்பாது. இந்த பிரச்சனையை வரக்கூடாதுன்னு தான் எல்லா அரசாங்கங்களும் முயற்சி செய்வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் என்பது ஜாதியத்தை வைத்தோ மதத்தை வைத்தோ அரசியல் நடத்துகின்ற அதிகாரம் பெறுகின்ற சூழல் என்றைக்குமே இருந்ததில்லை, இனி இருக்காது. தமிழ்நாடு ஒரு பண்பட்ட மாநிலம். தந்தை பெரியாரிலிருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து தொடர்ச்சியாக சமூக தளத்தில் இருந்தவர்கள் தான் அரசியல் களத்துக்கு வந்தவங்க. அதனால் சமூகத்திலே விழிப்புணர்ச்சி உருவாக்கி சமூகத்தின் ஒரு நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் உருவாக்கி தமிழ்நாடு ஒரு பண்பட்ட மாநிலமாக இன்றைக்கு இந்தியாவிலே பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால் அதற்கு திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்தவர்களும் திராவிட இயக்கமும் ஆற்றிய பங்கு தான். அன்றைக்கெல்லாம் ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு ஒவ்வொரு கிராமத்திலும் ஜமீன்தார்களும் நிலச்சுவாந்தார்களும் அவர்களால் வழிநடத்தப்பட்ட இந்த சமூகம் என்பது இன்றைக்கு ஒரு சராசரி மனிதனால் வழிநடத்தப்படுகிறது என்றால் அதுவே இந்த திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி. மக்களாட்சி என்பது ஜனநாயகம் என்பது தமிழ்நாட்டில் தான் முழுமையாக இருக்கிறது. அதில் சில குறைபாடுகள் இருக்கின்றன, சில உள்ளுருவிகள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் அகற்ற வேண்டும். ஒரு பண்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் சீர்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் இருவருமே ஒன்றுபட்டிருக்கீங்க. அந்த ஒன்றுபட்ட மனநிலையோட முதல் பார்வை நம்ம நிறைவு செய்யலாம். பல்வேறு கருத்துக்களை இன்றைய காலை நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு செஞ்சீங்க. அதுக்காக உங்களுக்கு இருவருக்கும் நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.